வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் நேற்று கரூரில் நடந்த அந்த துயரமான சம்பவத்தை பற்றி மட்டும்தான் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. சார், நேற்று திரு விஜய் அவர்கள் நாமக்கல்லையும் கரூர்லையும் பேசினாரு. அவர் என்ன பேசினாரு அப்படின்றதான் இன்னைக்கு பேசுவோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில் இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு துயரமான சம்பவத்தை பேசுவோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். முதலில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை அரசு அஃபிஷியலாக வெளியிட்டுள்ள பட்டியலின்படி 34 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றனர். 8 குழந்தைகள் அண்டு ஒரு 15 பெண்கள் இதில் இறந்திருக்கின்றனர். அரசு இறந்தவர்கள் குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறது. அனைவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பிற மாவட்டங்களில் உள்ள மருத்துவர்களை கரூர் மருத்துவமனைக்கு வரவழைத்து சிகிச்சைக்காக அந்த மருத்துவர்கள் பயன்படுத்தி கொள்ளப்படுகிறார்கள் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கரூர் விஜயபாஸ்கர் நேற்று 2 மணி வரை மருத்துவமனையில் இருந்துவிட்டு இன்று காலையும் 8 மணிக்கே மருத்துவமனைக்கு சென்று விட்டார். முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி நேற்று இரவிலிருந்து மருத்துவமனையிலேயே இருக்கிறார். நேற்று விடியற்காலையிலேயே முதலமைச்சர் அந்த கரூர் மருத்துவமனைக்கு சென்று விட்டார். துபாயிலிருந்து துணை முதல்வர் நேற்று இரவே விமானம் பிடித்து விட்டார். இன்று அவர் வந்து சேர்ந்து விடுவார். பிரதமர், குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர், தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த உயிரிழந்த மக்களுக்கு ஆறுதலை தெரிவித்ததோடு உங்களோடு நாங்கள் நிற்கிறோம் என்று இந்த துயர சம்பவத்தில் நாங்கள் எங்களது வருத்தங்களை பதிவு செய்து கொள்கிறோம் என்று அத்தனை கட்சி தலைவர்களும் நேற்றைய இரங்கலை தெரிவித்து விட்டார்கள். அரசு இந்த சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறது. உயிரிழப்புகள் அதிகமாக வாய்ப்புகள் குறைவு என்றுதான் தோன்றுகிறது. என்ன காரணம் என்றால், இந்த உயிரிழப்புகள் 34 உயிரிழப்புகளும் வரும்போதே மருத்துவமனைக்கு இறந்து கொண்டு வரப்பட்டவர்கள். வந்தவங்களை காப்பாற்றிட்டாங்க. இறந்து கொண்டு வரப்பட்டவர்களுக்கு தான் இந்த சிபிஆர்லாம் பண்ணி முயற்சி செய்து இதயம் இயங்கவில்லை. மூச்சு திணறலோடு வந்தவர்கள், அடிபட்டு வந்தவர்கள், இவர்களை எல்லாம் மருத்துவர்கள், ரொம்ப பிரமாதமான ஒரு மருத்துவமனை அது, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. நான் ஒரு 5 நாள் கரூரில் கஸ்டடியில் இருந்தபோது 2 முறை என்னை இங்கே கரூர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதனால் நான் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவ ஃபெசிலிட்டிஸை பார்த்துருக்கேன். மருத்துவமனையும் மிகச்சிறப்பாக கட்டப்பட்டுள்ள ஒரு மருத்துவமனை. அரசு மருத்துவர்கள் தமிழகம் முழுக்கவே எல்லா அரசு மருத்துவமனைகளுமே பிரமாதமான டாக்டர். அதனால் ட்ரீட்மெண்ட் இவர்களுக்கு ஒன்றும் சிக்கல் இருக்காது. அவசரத்திற்கு தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டவர்களுடைய சிகிச்சை செலவையும் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதுதான் இதுவரைக்குமான ஒரு அப்டேட்டு. சம்பவ இடத்திற்கு சார் செந்தில் பாலாஜி போயிட்டாங்க, அன்பில் மகேஷ் போயிட்டாங்க. இன்னைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் போக இருக்காங்க. காலையிலே போயிட்டார் அவர். பொதுவாக இந்த பரப்புரை நடக்குது. இப்போ உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதை விஜய் மட்டும்தான் இதுக்கு பொறுப்பாகணுமா, தாவேக்கா மட்டும்தான் பொறுப்பாகணுமா? இப்போ ஆளும் கட்சி அவங்களுக்கு இதில் பங்கு இருக்காங்க சார், இந்த உயிரிழப்புகளை நேராமல் தடுப்பதற்கு. விரிவாக பேசுவோம். ஃபஸ்ட்டு அங்கே என்னென்னலாம் சம்பவம் நடந்திருக்கிறது என்பதை பார்ப்போம். வெள்ளிக்கிழமை தினமலரில் ஒரு செய்தி வந்திருந்தது. கரூரில் விஜய் பிரச்சாரத்தை முறியடிக்க திமுகவின் டேக் டைவர்ஷன் திட்டம் அப்படின்னு போட்டுட்டு அந்த தாவேக தொண்டர்களுக்கு மொபைல் ஃபோனு, டிஷர்ட்டு, பேண்ட்டு, ஷர்ட்டு இதெல்லாம் வாங்கி தங்கள் பக்கம் திருப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் திரு செந்தில் பாலாஜி என்று போட்டுவிட்டு, விஜய் பேசுவதற்கு கரூர் லைட் ஹவுஸ் கார்னர், வெங்கமேடு எம்ஜிஆர் சிலை, ஈரோடு வேலுசாமிபுரம் 80 அடி சாலை ஆகிய 4 இடங்களை தாவேகவினர் தேர்வு செய்தனர். ஆனால் போலீஸ் தரப்பில் வேலுசாமிபுரம் பகுதியில் மட்டும் பிரச்சாரம் செய்ய இடம் ஒதுக்க முடிவெடுத்துள்ளனர். கரூர் மாநகருக்குள் அணிவகுக்கும் விஜய் ஆதரவாளரின் வாகனங்களை தடுக்கும் திட்டமாக சாலை பணியை காரணம் காட்டி டேக் டைவர்ஷன் வாயிலாக வேறு பாதைக்கு திருப்பிவிடும் திட்டமும் உள்ளது. இவ்வாறு கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை தினமலரில் இந்த செய்தி வந்திருந்தது. இதில் வியப்படைவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆளுங்கட்சி வேறு எந்த கட்சியும் வளர விடாது, எதிர்கட்சிகளையும் செயல்பட விடாமல் முடக்கும் என்பதை நாம் பார்த்துக்கிட்டு வரோம். 4.5 வருஷத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இது மிகவும் அதிகமாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரம்
செல்லும் இடங்களிலெல்லாம் ஆம்புலன்ஸ் சென்றதை நாம் பார்த்தோம். அண்டு ஒரு சில இடங்களில் ஒரு ஸ்டேஜில் அவரே எரிச்சலாகி யார் அந்த ஆம்புலன்ஸ்னு செக் பண்ணுங்கன்ட்டு சொன்னதும், வழக்கமாக எல்லா கூட்டங்களையும் இந்த ஆம்புலன்ஸ் விடுறத ஒரு சிஸ்டமாக வச்சுருக்கிறாங்க அப்படின்றத நாம் பார்க்க முடிந்தது. அப்புறம் அதிமுக தொண்டர்கள்லாம் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் போட்டு அடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே திருச்சியிலேயோ இங்கேயோ ஒரு இடத்துல போட்டு அடித்த பிறகு நிறுத்திட்டாங்கன்னா ஏன் அது நிறுத்தப்படுகிறது என்றால், கூட்டத்துக்கு நடுவில் போன்னு சொன்னால் வாங்குறதுக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் தயாராக இல்லை என்ற காரணத்தால் அவங்க திமுக காரன் காசு கொடுத்தா கூட நான் உள்ளே போக மாட்டேன் சார் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது நேற்று விஜய் பேசிக்கொண்டிருக்கும் போதே 2 ஆம்புலன்ஸுகள் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். விஜய் அவர்களை நிறுத்தி ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்க என்று சொன்னார். அந்த இடத்தில் கூடிய கூட்டத்தை பல்வேறு தொலைக்காட்சிகளை நாம் எல்லாருமே பார்த்தோம். இப்போது கரூர் அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்கு வேறு சாலையே இல்லை. விஜய் பேசி கொண்டிருந்த அந்த வேலுசாமிபுரம் சாலை மட்டும்தான் சாலை என்றால் அந்த ஆம்புலன்ஸ் வருவதை நான் கேள்விக்கு உள்ளாக்க மாட்டேன். பக்கத்திலேயே பேரலல் ரோடு 2 ரோடு இருக்குது. கோயம்புத்தூர் ரோடுன்னு சொல்கிறாங்க. அந்த ரோடை பிடிச்சா நேராக ஜிஹெச்சுக்கு போயிடலாம். கரூர் டவுனு மற்ற சில ஊர்கள் போல் ரொம்ப சிக்கலான ஒரு டவுன் இல்லை, மாற்று பாதைகள் இருக்கிறது. அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்ன்றது நேற்று எல்லாருமே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது எந்த ஆம்புலன்ஸ் டிரைவரு இந்த கூட்டத்துக்குள்ளே விடுவார்? அதுவும் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கிறாருன்னா கரூரை பற்றி தெரிஞ்சவர் தான் அங்கே இருப்பார். அப்போ அந்த டிரைவருக்கு பக்கத்தில் ஒரு ரோடு போகுதுன்னு தெரியாதா? அப்போ தெரியும், உள்ளூர்காரங்களுக்கு தெரியும். நார்மலாக நாமளே என்ன அவசரமாக இருந்தாலும் இந்த கூட்டத்துக்குள்ளே மாட்ட மாட்டோம். இது எப்படிப்பட்ட கூட்டம்ன்றது தெரியும். இன்னொன்று, அது இல்லாமல் அரசியல் கட்சி கூட்டம்னாலே நீங்கள் அந்த நேரத்தில் போனீங்கனாலே சிக்கல் அப்படின்றது தெரியும். ஸோ உள்ளூரை சேர்ந்த ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு, அதுவும் 2 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சார், அதில் ஒன்று விஜய் அவர்களுடைய அந்த கட்சி வேணா இருக்கட்டும். இன்னும் விஜய் கொடி எடுத்து கட்டிக்கிறது பெரிய கஷ்டமா? திமுக கொடி கட்டிட்டு விஜய் கொடி கட்ட முடியாதா? இந்த பசங்களும் நேற்று ஒரு காவல்துறை அதிகாரி சோதனை செய்யும்போது பார்த்தா உள்ளுக்குள்ளே வெறும் தண்ணி 2 மினரல் வாட்டர் பாட்டில் கிடக்குது. தாவேக கொடியை கட்டிட்டு ஆம்புலன்ஸ் வச்சுட்டு சும்மா சின்ன ஆம்புலன்ஸ் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அது பகலில் நடந்தது. விஜய் கூட இருந்தாலும் தான் நேசிக்கும் தலைவரான விஜயோட கூட்டத்துக்கு இடையூறு செய்யணுன்ட்டு எவன் உள்ளே வர போகிறான்? அவனுக்கு வாழ்க்கையில் ஒரே லட்சியம் விஜய் கிட்ட போய் பார்த்துடணும் இல்லையா? அவன் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறான். இப்போ உங்ககிட்ட ஒரு வண்டியை கொடுத்தோன்னா நீ அந்த தாவேக கொடி எடுத்து கட்டிட்டு போக முடியாதாங்க? ஸோ 2 ஆம்புலன்ஸுகள் வந்ததை நீங்கள் பார்த்தீங்க. 10 பேர் நிற்கக்கூடிய இடத்தில் 30 பேர் நின்று கொண்டிருக்கும்போது 30 பேருக்கு நடுவே ஆம்புலன்ஸுக்கு வழிவிட வேண்டும் என்று அத்தனை பேரும் முயற்சி செய்தாலும் எப்படி வழிவிடுவீர்கள்? அந்த போய்ட்டு கேப் இருக்குன்னா நவுந்து போவோம். ரோட்டில் போயிட்டுருக்கோம், பின்னாடி நீ பைக்கில் போகிற, பின்னாடி வண்டி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நான் ஒதுங்குவேன். நகர முடியலன்னா என்ன பண்ணுவேன்? நகரத்துக்கு இடமே இல்லைன்னா அது நெருக்கடியாக மாறும். ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே தான் நிற்கணும் இல்லையா? சில நேரம் பிரிட்ஜ் மேலையெல்லாம் பார்த்துருப்பேன். பிரிட்ஜ் மேலே நம்ம வண்டி நின்றுட்டு இருக்கோம், பின்னாடி ஆம்புலன்ஸ் கையாங்கையான்னு கத்திட்டு இருக்குன்னு நவரவே முடியாது, சிக்னல் போட்டிருக்கோம். ஓகே, அது மாதிரி இந்த சந்தில் இவ்வளோ க்ரௌடு இருக்குது. இவ்வளோ க்ரௌடு இருக்கும்போது ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுனா எப்படி வழி விடுவார்கள்? ஸோ விஜய் வழிவிட சொல்கிறாரு, வழி விடுகிறார்கள். அப்போ வழி விடணுன்னா என்ன பண்ணுவான்? அந்த ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி நிற்கவன் என்ன பண்ணுவான்? நகரணும். எப்படி எப்படி பிடிச்சி அடுத்து தள்ளுவான், பின்னாடி இருக்கவனா தள்ளுவான். இப்படி ஒவ்வொருத்தராக தள்ளி என்ன ஆகும்? அப்போ அந்த விளிம்பில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? கீழே விழுந்துருவான், சாலையை தாண்டி போவான். அப்படி இல்லை என்றால் தடுமாறி விழுவான். இப்போ நீயே தடுமாறி விழுறேன்னா உனக்கு முன்னாடி நான் நின்றுட்டு இருந்தேன்னா நிதிஷ் விழுந்துட்டான்னு தூக்கிறதுக்கு முடியுமா என்னால்? உன் மேலே ஏறுவேன், நான் உன் மேலே விழுவேன். அச்சா 1. 2வது, இந்த டேக் டைவர்ஷன், இந்த இடையூறு செய்யும் திட்டத்தை படித்தேன் நான். இப்போது நேற்று விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசப்பட்டது தெரியுமா? பார்த்தேன் சார். இன்றைக்கி வந்திருக்கோம் இல்லையா? விஜய் ரசிகர்கள் யாராவது வீசுவாங்களா விஜய் மேலே செருப்பு? இல்லை விஜயோட பாதுகாவலர்கள் வீசுவாங்களா? பத்திரிகையாளர்கள் வீசுவாங்களா? அதிமுகவினர் வீசுவாங்களா? யார் வீசுவா? திமுக. ஏன் அது ஏற்பாடு செய்யப்பட்டது? இப்போது நான் நிகழ்ச்சியில் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், கரூருக்கு செந்தில் பாலாஜி தான் ராஜா. மற்றவங்களாம் மற்ற ஊரில் கட்சி நடத்தலாம், கரூரில் மட்டும் செந்தில் பாலாஜி மட்டும்தான் கட்சி நடத்துவார்ன்றதை நான் சொல்லியிருக்கேன். அப்படி தான் இன்னும் வச்சுருக்காரு அந்த ஊரை. அந்த நேற்று முன்தினமோ தானே பேசணும், அந்த ஓட்டு கேட்க வரும்போது, எதிர்கட்சிகள் ஓட்டு கேட்க வரும்போது ஆளே இருக்க மாட்டாங்கன்னு. இது அவர் ஸ்டைல். அப்போது அங்கே அதிமுகவோட கூட்டம் சில நாட்களுக்கு முன்பு நடந்தது. அதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன். நடந்தது. இப்போ அதிமுக கூட்டத்தில் கல் எடுத்து விட்டா என்னாகும்? கலாட்டம் பண்ணால் என்னாகும்? அவன் செத்தான் வைங்க. ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, சொல்கிறேன் நான் அதை. ரைட்டா? பண்ண முடியாது. ஸோ இங்கே பண்ணலாம்ல. பதிலடி கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? கரூர் மாவட்டத்தோட தாவேக நிர்வாகிகள் ரொம்ப செல்வாக்கானவர்களா? கரூரில் கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் தானே ஆகுது. ஸோ நீ என் ஊரில் கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆன ஒரு கட்சி, எப்படியும் வந்த விஜய் செந்தில் பாலாஜியை பற்றி கரூரில் பேசாமல் போக முடியாது. கரூரில் பேசும்போது செந்தில் பாலாஜியை தவிர்த்துட்டு நீங்கள் அரசியலே பண்ண முடியாது.
அப்போ கண்டிப்பாக பேசுவார். என்னை பற்றி நீ பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவ, நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா? நேற்று அந்த துயர சம்பவம் ஸ்டாம்பீடு நடக்கலை. இதே டயத்துக்கு தான் உங்களை வர வச்சுருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை. என்ன பேசிகிட்டு இருந்திருப்போம் இப்போது? திரு விஜய் அவர்கள் 10 ரூபாய் பாலாஜின்னு பாடினது தான் சரி இன்னைக்கு ஃபுல்லாக பேசிட்டு ட்ரெண்ட் இருப்போமா? ஆயிருக்கும். எல்லா மீடியாலையும் எது வந்திருக்கும்? 10 ரூபா தான் சார். இன்றைக்கி தலைப்புச் செய்தியில் எது வந்திருக்கும்? 10 ரூபாய் பாடல் பாடி செந்தில் பாலாஜியை விமர்சித்த விஜய் வந்திருக்குமா? இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க செந்தில் பாலாஜி என்ன நேற்று அரசியலுக்கு வந்தவரா அல்லது சாதாரண அரசியல்வாதியா? திரு விஜய் அவர்கள் சினிமா துறையில கோல் வச்சுறாருன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அரசியல்ல கோல் வச்சுறவர். ஆமாம், சினிமால நீ சூப்பர் ஸ்டார்னா கரூர்ல நான் சூப்பர் ஸ்டாரு. அரசியலை சுவாசிக்கிற ஒரு செந்தில் பாலாஜி அரசியல் தான் செத்துரு வந்தாலும் அரசியல் தான் எல்லாமே. அவர் கூட பழகினவங்களே சொல்கிறாங்க 24 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிமிடங்களிலும் அரசியலை பற்றி செந்தில் பாலாஜி யோசித்து கொண்டிருப்பார். ஜெயிலில் இருந்துட்டு ஜோதிமணியை ஜெயிக்க வைக்கிறாரே சார். ஸோ அப்படிப்பட்ட அரசியல்வாதி அவர் ஊரில் போய் அவருக்கு எதிராக நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, எப்படி சும்மா அனுப்புவார்? இப்போ அவர் பண்ணனால தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. வரேன், ஒன்று வரேன். செந்தில் பாலாஜி 50 பேரை கொலை பண்ணுறதுக்கு பிளான் போட்டார் என்று நான் சொல்லவே. இப்போது விஜய் மேலே செருப்பு வச்சுட்டாங்க, பற்றுச்சு. இப்போ விஜய் பாட்டு பாடினதோடு சேர்த்து விஜய் மீது செருப்பு வீச்சு என்பதையும் நாம் பேசியிருப்போமா இல்லையா? விஜய் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வருது, பசங்க கோவத்தில் திறந்து பார்த்துட்டு ஏடிமி மாதிரி 2 சாத்து சாத்துறாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர், டேய் எங்கடா வந்த பேஷண்ட்டே இல்லை உள்ளன்ட்டு 2 சாத்து சாத்துறாங்க. எது பேசப்பட்டிருக்கோம்? அதை அடிச்சது தான் சார். ஓகேவா? கூட்டத்துக்குள்ள சிக்கலை ஏற்படுத்தி தடியடி நடத்த வைக்க வேண்டும். ஓகேவா? அங்கே இருக்கிற கரூர் மாவட்டத்தில் வேலை செய்கிற கான்ஸ்டபிள்லேருந்து எஸ்பி வரை அத்தனை பேரும் செந்தில் பாலாஜிக்காக வேலை செய்பவர்கள், மக்களுக்காக இல்லை. அப்போது அங்கே லேசாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா தடியடி நடத்தினால் விஜய் 10 ரூபா என்று பாட்டு பாடியதற்கு நிகராக அந்த சம்பவங்கள் பேசப்பட்டிருக்கும். இப்போ மீடியா முழுக்க இவர்கள் கையில் இருப்பதனால் விஜய் பாட்டு பாடியதை விட பெரிதாக விஜய் பாட்டு பாடினது சமூக வலைத்தளத்தில் நாம் விவாதிப்போம். ஆனால் செருப்பு வீச்சு, ஆம்புலன்ஸு குறுக்கே வந்த ஆம்புலன்ஸை விஜய் தாவேக தொண்டர்கள் தாக்கினர், அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பேட்டி, ரைட்டா? அண்டு அங்கே அந்த தடியடி மட்டும் செய்தியாகியிருந்தால் அங்கே பெண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்க, சங்கிலியை பறிச்சாங்க, இதனால் காவல்துறை வேறு வழி இல்லாமல் தடியடி நடத்த வேண்டியதாயிற்று, அது செய்தியாக இருக்குமா? இதுதான் பிளான். நீ கேட்ட கேள்விக்கு பதில். ஆனால் எதுவுமே எடுபடாமல் போயிடுச்சாங்க சார். இந்த மரணங்களை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அங்கே கணபதி பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்குது, அந்த பேக்கரிக்கு பக்கத்தில் ஒரு பிட்டு குழி இருக்குது. இந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறது சொன்னேன்ல, அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்ட உடனே கூட்டம் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதுக்காக நகருது. இப்போ நீ இந்த குழிக்கு கொஞ்சம் முன்னாடி நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்க, குழியிலேருந்து 3 அடியில் நின்றுட்டு நீ வேடிக்கை பார்த்துட்ருக்க. கூட்டம் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுற கூட்டம் அப்படியே நவந்து பின்னாடி வரும்போது குழியில் நீ விழுற, உன் மேலே 20 பேர் விழுறான். அந்த குழியில் மட்டும் குறைஞ்சது 20 பேர் செத்துருப்பான். உங்களுக்கு நெரிசல்லையும் மரணங்கள் ஏற்படும் என்றாலும் 35 மரணங்களும் அந்த நெரிசலில் ஏற்பட்டதில்லை, குழியில் விழுந்திருக்கான் 15-20 பேர். நேற்று இரவே காவல்துறை அந்த இடத்தில் இருந்த அத்தனை சிசிடிவிகளையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். கேட்டால் விசாரிக்க எடுத்துகிட்டு போயிட்டோன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உரிமையும் இருக்கிறது. ஸோ இப்படித்தான் இது திட்டமிடப்படுகிறது. செய்தி ஊடகங்கள் எதுவுமே அந்த புலியை காட்டப்படல, அதை விழுந்த எதுவுமே காட்சி வரலையே சார். எல்லாரும் மருத்துவமனையில் கவனம் செலுத்துகிறார்கள். எப்படி நடந்தது என்ற ஆராய்ச்சி எல்லாம் இனி நடக்கும். கரூரிலேயே இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர்கள் மற்றும் இந்த உள்ளூரில் இருப்பவர்கள் அத்தனை பேரிடமும் பேசிய போது எனக்கு இந்த தகவல் கிடைத்தது. குழந்தைங்கள்லாம் மேலே விழுந்தீங்கன்னா என்ன ஆகும்? இத்தனை குழந்தைங்கள 2 வயசு குழந்தை ஒன்று செத்து போயிருக்கு. இன்னொன்றுங்க சார், திரு விஜய் அவர்களே குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாரு சார். கர்ப்பிணி பெண்கள் வருகிறார்கள். மதுரை மாநாட்டிலே பார்த்தோம் நம்ம. விஜய் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாரு, சாவறதுக்குள்ளே ஒரு வாட்டியாவது விஜயை பார்த்துடணுன்ட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன சார் 1.5 வயசு குழந்தை இறந்துருக்கு சொல்கிறாங்க. தூக்கிட்டு வர்றாங்க, தூக்கிட்டு வர அம்மாவை என்ன சொல்லுவேன்? 2 வயசு குழந்தை இறந்துருக்கு, அந்த 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு வர்ற அம்மாவையும் அப்பாவையும் நீ என்ன சொல்லுவ? விஜய் பொறுப்பு அதுக்கு. அவர் தான் தெளிவாக சொல்கிறாங்கல்ல, கூட்டம் வராதிங்க, கூட்டம் இப்படி இருக்குன்னு. இன்னொன்று விஜய் சொல்லணுமா? டிவியில் பார்க்குறல்ல, நாகப்பட்டினம், திருவாரூர், திருச்சி. ஸோ உன் புள்ள ரைட்டா, கூட்டத்தை நீ டிவியில் பார்க்குற, எல்லா நிகழ்ச்சியும் எல்லா சேனலும் லைவ் போடுறான். அண்டு எல்லோரும் இந்த ட்ரோன்ஸ் வச்சு ரொம்ப டீட்டெயிலாகவே க்ரௌடு, அந்த எவ்வளோ பேக்குடு. இன்னொன்று அந்த விஜய் வாகனத்தை காட்டும் போது விஜய் வாகனம் இன்ச்சாக நவுறுது, 1/2 கிலோமீட்டருக்கு 2 மணி நேரம் ஆனது அப்படின்ட்டு பார்க்குற, தெரியுது. ஏன்ப்பா பிள்ளைய தூக்கிட்டு போகிற? இந்த ஸ்டாம்பீடே நடக்கலைன்னு வச்சுக்க, அந்த குழந்தை கசங்குனா தாங்குமாயா? சொல்லியா? இதுக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பாக முடியுமா? விஜய் பொறுப்பாக முடியுமாப்பா? இதெல்லாம் இவங்களுக்கு அறிவு வேணும்ப்பா. நான் யாரும் இது சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டை நோட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க.
விஜய் நோட்ட சொல்லாதீங்க. 2 வயசு புள்ளைய தூக்கிட்டு நீ எதுக்கு போனப்பாங்க சொல்லுப்பா? ஷாப்பிங் போனியா? கடைப்புறம் பூட்டி இருக்குது, எதுக்கு போனேன்? விஜய் பார்க்கணும் தானே போனேன். இன்னொன்னு தூரமா நின்னு பேசிட்டு இருப்பாரு, சரியா கூட நம்மளால பார்க்க முடியாது. போக முடியுமா கிட்ட? வண்டி கிட்ட போனேன்னா தெரிய மாட்டார் விஜய். தூரத்துல இருந்தா பார்க்க முடியும். ஏன்பா டிவியில் அழகா பார்த்துட்டு போலாமேப்பா, ஏன் உங்களுக்கு பைத்தியம்? சார் கரெக்டாக திரு விஜய் அவர்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. அதுவும் இந்த சம்பவத்துக்கு ஒரு காரணம். திரு விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது அது என்னன்னு மக்களால் கேட்க முடியாதனால முன்னாடி நகர்ந்து வந்தாங்கன்னு சொல்றாங்க சார். முன்னாடி நகர்ந்து வந்தது, ஆம்புலன்ஸு, தடியடி எல்லாமே ஸ்டாம்பீடுக்கு காரணம். ஒரு ஸ்டாம்பீடுன்றது எது ட்ரிக்கர்ன்றது நீ சரியாக கணிக்கவே முடியாது. பட் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாருக்கும் அந்த அடிப்படை அரிச்சு, நம்ம தப்பிக்கணுன்ற அரிச்சு உன்னறியாமல் வந்துடும். இந்த தண்ணியில் விழுறதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா, காப்பாற்றணும்னு போனோன்னா காப்பாற்ற போனவனை பிடிச்சி இழுத்து கொண்டுருவாங்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். அது எல்லா உயிர்களுக்குமானது அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். அப்போ இந்த தப்பிக்கணும் எப்படியாவது மூச்சு விடணும் போது உடம்பு ஒன்று அறியாமல் இயங்கும். ஐயோ பக்கத்தில் நிதிஷ் இருக்கிறானே, அவனை காப்பாற்றணுமே அப்படின்ட்டுலாம் யோசிக்காத மூளை. உன்னை தற்காத்துக்கிறதுக்காக உன் உடம்பு தானாக இயங்கும். அதான் ஸ்டாம்பீடு. இதுக்கு இவர்கள் அவர்கள்ன்ட்டு இதுதான் காரணம்னு சொல்ல, இந்த ஸ்டாம்பீடோட ட்ரிகர் எங்கே இருக்குன்றது சொல்லவே முடியாது. பவர் கட் ஒரு காரணமாக இருக்கலாம். பவர் கட்டுக்கு நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டேன்னா, அங்கே மின்கம்பிகளுக்கு அருகே விஜய் தொண்டர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் மின்சாரத்தை துண்டித்தோம்னு சொன்னால் அது சரியாக தானே இருக்கு. இவங்களே கொடுத்தாங்க சார் இது மாதிரி, இது பவர் கட் பண்ணுங்க சொல்லி. இல்லை சரியாக தானே இருக்கு. இப்போ இந்த ஸ்டாம்பீடு நடக்கல, அங்கே அந்த விஜய்க்கு கூட்டின கூட்டத்தில் மின்சாரத்தை தொட்டு ஒரு 2 பேர் இறந்துருக்காங்க. மின்சார கம்பி விழுந்து ஒரு 2 பேர் 3 பேர் இறந்துருக்காங்க. நாம் இப்போ யாரை ப்ளேம் பண்ணிட்டு இருப்போம்? இவ்வளோ பேர் கூட்டம் கூடுறாங்கன்னு தெரியாது, அறிவு இல்லை, சொல்லுவோமா மாட்டோமா? யாரை ப்ளேம் பண்ணுவ நீ? திரு செந்தில் பாலாஜி இந்த செருப்பு விட்டு எறிகிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காருன்னா இது செய்வார். அவரோட கோட்டை. ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சரோ முன்னாள் அமைச்சரோ ஒரு அரசியல்வாதி பலமாக இருக்கிறார், அந்த ஏரியாவில் போய் நீங்கள் அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வரும்போது அவர் எதிர் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பார் என்று எதிர்பார்ப்பது உங்களது அறிவீனம். இந்த இதுக்கு யார் காரணம்? மாலதி விஜய் காரணமான்ட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. விஜயும் காரணம். அதிமுக ஒரு சில நாட்களுக்கு முன்பு அவங்க கட்சியோட பொதுச் செயலாளரின் பிரச்சார பயணம் அங்கே நடைபெற்றது. வழக்கம் போல் எல்லாருக்கும் பண்ணுற பஞ்சாயத்தை தான் காவல்துறை இவர்களுக்கும் செய்தது, அதிமுகவுக்கும். அவங்க கேட்குறாங்க, அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கொடுங்க சார், இடம் விசாலமாக இருக்கும். அங்கெல்லாம் கொடுக்க முடியாது, இதே வேலுசாமி போகிறோம் சார், அங்கே இடம் கிராம்படாக இருக்குது சார், முடியாது. நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். நீதிமன்றம் நீங்கள் போய் அவங்கக்கிட்ட கேளுங்கன்றாங்க. வியாழக்கிழமை நிகழ்ச்சி. திங்கட்கிழமை மதியம் 2:30 மணிக்கு காவல்துறை இந்த வேலுசாமிபுரம் தான் உங்களுக்கு அனுமதின்னு கொடுக்குது. அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் மதுரை பெஞ்சுக்கு போய் அவசரமாக ஃபைல் பண்ணி வேலுசாமிபுரத்துக்கு பதிலாக எங்களுக்கு இங்கே போடணுன்னா கோர்ட்டில் மாட்டிக்குவீங்க, நேரம் கிடையாது. இது நெருக்கடியான இடம்ன்றது அதிமுகவுக்கு நன்றாக தெரியும். அவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் சார் ரைட்டு விடு, வேலுசாமிபுரத்தில் பண்ணுவோம்ப்பா, கூட்டத்தை சேர்ப்போம்ப்பா, பிரச்சனை இல்லாமல் அண்ணன் வரும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வேலையை பார்ப்போம்ப்பா, அவர் வழிப்பார். ஏனென்றால் எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு இது முழுநேர தொழில், இதுதான் வேலையே. அவர்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. கரூர் மாவட்டத்தை 4ஆக பிரித்திருக்கிறார்கள். ஒன்றியம், தெற்கு, வடக்கு, மத்தி, இப்படி கரூர் மாவட்டத்தை 4ஆக பிரித்து கொண்டார்கள். இந்த ஒன்றியம் என்பது எதுவென்றால் இந்த கூட்டம் நடந்த இடம்தான் ஒன்றியம். ஸோ இந்த ஒன்றியத்தில் இருக்கிறவங்க வெளியிடத்திலிருந்து அந்த கூட்டத்துக்கு வர வேண்டிய தேவையில்லை, ரைட்டா? தெற்கு, வடக்கு, மத்தி இவர்கள் எல்லாம் எங்கிருந்து இந்த ஒன்றியம் என்ற இடத்தும் கூட்டம் நடக்கும் இடமான இந்த ஒன்றியத்திற்கு எப்படி வர வேண்டும் என்று பாதை வகுத்து திட்டமிடுகிறார்கள். அமராவதி ஆற்றின் பக்கத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு பாதை வழியாக வடக்கு பகுதியை சேர்ந்த அதிமுகவினர் வர வேண்டும், தெற்கு பகுதியை சேர்ந்த அதிமுகவினர் இந்த பக்கம் வர வேண்டும், மத்திய பகுதியை சேர்ந்த அதிமுகவினர் நேரடியான சாலையில் வர வேண்டும். வாகனங்களை நிறுத்துவதற்கு மட்டும் 10 ஏக்கர் இடத்தில் பக்கத்தில் ஒரு இடத்தை, பார்க்கிங்க்கு மட்டும் 3 இடங்களை ஏற்பாடு செய்திருந்தார்கள். கூட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 கிலோமீட்டர்களுக்கு வாகனங்கள் உள்ளே வரக்கூடாது. ஒரே ஒரு வாகனம் தான் உள்ளே வர வேண்டும், அது திரு பழனிசாமியோட கேம்பெயின் வாகனம். அவர் வரும்போது இந்த இன்ச்சா நகர வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. நேரடியாக அந்த வாகனம் சீராக நின்று அந்த கூட்டத்தை பார்த்து பேசி முடித்துவிட்டு சீராக கிளம்பி போக வேண்டும். ஏற்கனவே ஒரு முறை ஒரு கூட்டத்தில், பிரச்சார கூட்டத்தில் பேசி கொண்டிருந்த போது ஜென்ரேட்டர் உள்ள ஏதோ மண்ணு கிண்ண போட்டு அவுத்து விட்டாங்க. அதிமுக பிரச்சாரத்துல.
ஸோ அதற்கு பிறகு எங்கே பிரச்சாரம் நடந்தாலும் ஜென்ரேட்டருக்கு பக்கத்தில் 2 பேரை போட்டுருவாங்க. எவனும் ஜென்ரேட்டர்கிட்டே போகக்கூடாது. சரியா? இவ்வளோ ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள் அல்லவா? இவ்வளவு ஏற்பாடுகள் செய்தும் அதில் ஒரு பாதை சொன்னேன்ல, அந்த பாதையில் 2 டேங்கர் லாரியை கொண்டு போய் உள்ள சொருகி நிறுத்திருந்தாங்க. 60 அடி ரோடு அது. 2 டேங்கரு போய் ஏடிம்பிக்காரங்கள அடிக்க போயிட்டாங்க. ஏய், இங்கே யார் வீட்டுக்கு பால் ஊற்றுறதுக்கு நீ இவ்வளோ பெரிய டேங்கர் எடுத்துகிட்டு வர? டேங்கருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொன்ன உடனே அவன் பொழைக்க வந்தவன் ஏழை டிரைவரு, ஐயா இல்லை இதுலங்க இதில் எதில் வரணும்னு, சரி வண்டி எடு, நவுத்துன்னு சொல்லி அந்த வண்டி அந்த இடத்துலையே கொஞ்சம் மடித்து, இவங்க என்ன குட்டியானையில் சின்ன டெம்போவில் தானே வரும், அதை மடக்கி இடம் விட்டு இது அங்கேயும் நடந்துச்சு. அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் திமுகவுக்கு இதை பண்ணோம். அரசியல்ன்றது ஈஸி கிடையாது. அதுதான் சார், இப்போ நம்ம நியூஸை பார்க்க முடியுது சார். ட்ராப்பு சதி செஞ்சிடுச்சு, ஆளும் கட்சி சதி செஞ்சிட்டாங்க, செந்தில் பாலாஜி சதி செஞ்சிட்டாரு, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ இதே ட்ராப்பை தான் அதிமுகவுக்கும் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க விழுகலை, இவங்க விழுந்துட்டாங்களாங்க சார். அனுபவம், கட்டமைப்பு. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குல்ல சார். அதாவது அதிமுகவுக்கு வருது ஒரு 10,000 கூட்டம். அது வந்துட்டு அங்கே இருக்கவங்கள எல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் கூட்டு வராங்க, ஏற்பாடு பண்ணி கூட்டு வந்திருப்பாங்க. ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை சார். கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் வருவாங்க, மேக்ஸிமம் 20,000 பேர், அதுக்கு மேலே கூட வரலாம் சார். அப்படி இருக்கப்போ அவங்களால எப்படி சார் அதை கட்டுப்படுத்த முடியும்? அப்போ 20,000 பேர் வருவார்கள் என்றால் 20,000 பேர் கூடுவதற்கு ஏற்ற இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த லெட்டர்லாம் நம்ம பார்க்க முடியும் சார். பர்மிஷன் லெட்டர்லேயே 10,000 பேர் தான் வருவாங்கன்னு இவங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்க சார். 10,000 பேர் எதிர்பார்க்குறீங்க, 10,000 பேர் அங்கே நிற்க முடியாது. அந்த இடத்துல வேலுசாமிபுரம் என்ற இடம் 10,000 பேரை தாங்காது. அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் வருவாங்க. பக்கத்தில் பில்டிங் இருந்துச்சுன்னா பில்டிங் மேலே ஏறுவாங்க, கரண்ட் கம்பி இருந்துச்சுன்னா கரண்ட் கம்பி மேலே ஏறுவாங்க, வேப்பமரம் இருந்தால் வேப்பமரத்து மேலே ஏறுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் திருச்சியில் 2 இடங்களில் பார்த்திருக்கிறீர்கள், பெரம்பலூரில் பார்த்திருக்கிறீர்கள், அரியலூரில் பார்த்திருக்கிறீர்கள், நாகப்பட்டினத்தில் பார்த்திருக்கிறீர்கள், திருவாரூரில் பார்த்திருக்கிறீர்கள். அப்போது கரூர் மற்றும் மாறுபட்டதா? நாமக்கல்லிலும் பார்த்திருக்கிறீர்கள். கரூர் மற்றும் மாறுபட்டதா? இங்கேயும் இப்படித்தானே வரும். இந்தியன் எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி ரொம்ப அழகாக ஹெட்லைனும் வச்சுருந்தாங்க, ஸ்டோரியும் அழகாக இருந்துச்சு. இது நடக்க இருந்தது, எ ட்ராஜடி ஃபோர்டோல்டுன்னு ஹெட்லைன்ஸ் வச்சுருந்தாங்க. ஒருத்தனாவது செத்துருவாங்க. நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொன்னேன்னா, இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு யாரையாவது கொலை பண்ணுறதுக்கு நீங்கள் திட்டமிட்டுலாம் பண்ண வேண்டியதில்லை. இந்த கூட்டத்தை அந்த சந்துக்குள்ளே திருப்பி விட்டிங்கன்னா நடந்துடும். வந்து சார், நம்ம மதுரை மாநாட்டிலேயே 3 பேர் இறந்து போயிட்டாங்க சார். திரு விஜய் அவர்களே அறிக்கை விட்டுருந்தாரு. அங்கேயே அவங்க உஷாராக இருந்தாங்கன்னா இது நடந்திருக்காதாங்க சார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தொண்டர்கள் யார், ரசிகர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரிந்திருக்க வேண்டும். திரு விஜய்க்கு அவரோட ரசிகர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது இன்னுமா தெரியாது? தெரிய போல தானே கிரீஸ்லாம் தடவுனீங்க. இன்னொரு கோணத்திலேருந்து நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். உங்கள் படங்களுக்கு கட்டவுட்டின் மீது ஏறி பால் ஊற்றுவதை இவ்வளவு நாள் நீங்கள் தடை செய்தது இல்லையே. வாரிசு படம் வந்தப்போ கோயம்பேடு தேட்டரில் ஒருத்தன் விழுந்து செத்தான், ரோகிணி தேட்டரில். இவ்வளவு நாள் நீங்கள் இதை தடை செய்தது இல்லையே. உங்களுக்கு இந்த க்ரௌடு ஓப்பாக இருக்கிறது, அதான் உண்மை. அது நீ இல்லைன்ட்டு நீங்கள் மறுக்கலாம். க்ரௌடு அவருக்கு ஓப்பா தான் இருக்கணும். என்ன தேடி 1,00,000 பேர் வராங்கன்னா நான் சந்தோஷப்படக்கூடாதுன்னு அந்த க்ரௌடு தான் உங்கள் மூலதனம். நீங்கள் மற்ற அரசியல்வாதிகள் போல இல்லை. கடந்த காலத்தில் சினிமாவில் இருந்து வந்த அரசியல்வாதிகள் போல் நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரவில்லை. சினிமாவின் உச்சத்தில் இருந்த போது நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ரஜினிகாந்த் 96 அரசியலுக்கு வந்திருந்தால் ரஜினிக்கும் இது நடந்திருக்கும். இப்போ ரஜினி வெளியில் போனால் கூட கூட்டம் ஏன் அந்த அளவுக்கு கூடலன்னா, ரஜினி ரசிகர்கள் பூரா வயசாயிடுச்சு. அவர் வயசு தானே இருக்கும் ரஜினி ரசிகர்களுக்கு. ஆனால் விஜயோட ரசிகர்கள் குழந்தைகள், இளைஞர்கள், 10 பருவத்தினர் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது உலகத்துக்கே தெரியும். அது மனித இயல்பு. அப்போது நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் மற்ற கட்சிகளைப் போல் அல்லாமல் பிரத்யேகமாக திட்டமிட வேண்டும். இது என்ன ஏன் எனக்கு மட்டும் கேட்டால் உங்களுக்கு தான் இப்படி ரசிகர்கள் இருக்கான். நீங்கள் தான் திட்டமிடணும். கடற்கரையிலோ தீவு திடலிலோ தான் பிரச்சாரம் வைக்க வேண்டும். அங்கே அனுமதி தரமாட்டார்கள் என்றால் நீங்கள் அதற்கான அனுமதியை கோர வேண்டும், நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும். எங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வருதுங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்களுக்கு கரூருக்கு பக்கத்தில் இருக்க இந்த பிளே கிரவுண்டில் எங்களுக்கு அனுமதி தர சொல்லுங்கள். அந்த மைதானத்தில் அனுமதி கொடுத்தால் எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் கூடலாம். அந்த மைதானம் 40,000 பேரை கொள்ளக்கூடிய ஒரு மைதானம். எல்லாரும் ஊருக்குள்ளே பண்ணுறாங்க, விஜய் மட்டும் ஏன் வெளியில் பண்ணுறாங்கன்னா, விஜய்க்கு அவ்வளோ கூட்டம் வருது, அதனால் அங்கே தான் பண்ணணும். ஏற்றுப்பாங்க சார். சாட்டர்டே மட்டும் தான் நான் என்னால் வர முடியுதுன்னு நீங்கள் சொல்லும்போது நம்ம ஏற்றுக்கிட்டோம்ல. ஏன் சொல்கிறீங்க? பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்று தான் நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்தாலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும். ஏனென்றால் உங்களை பார்ப்பதற்காக வருபவர்கள் அப்படிப்பட்ட தன்மை படைத்தவர்கள்.
குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வராதீங்கன்னு காவல்துறை சொல்லுது. விஜய் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். மற்றவங்களுக்கு அறிவில்லாம தூக்கிக்கிட்டு வர்றீங்க, கை குழந்தைய தூக்கிட்டு வர்றீங்கன்னா என்னங்க பண்ண முடியும்? குழந்தைய தூக்கி திரு விஜய காட்டுறாங்க சார், பாருன்னு சொல்லிட்டு. என்ன அதை பார்த்துட்டு அந்த குழந்தை விஜய் ஆயிடுமா? அறிவேனா? நீங்க பத்த புள்ள தானே. மொட்டை வெயில் மதுரை மாநாடுல, இந்த மதுரை அவ்வளவு வெயில், தலையில துணியை போட்டுட்டு தூக்கிட்டு வராங்க. அப்படியே சுருங்குது அந்த குழந்தைங்க, வெப்பம் தாங்காம மேல துணியை போட்டுக்கிட்டு. அப்படி யாருங்க உங்களை தூக்கிட்டு வர சொன்னது? இது பார்க்கவே முடியாத நிகழ்ச்சி. அத்திவரதர் போல 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரக்கூடிய நிகழ்ச்சினா கூட ஒரு லாஜிக் இருக்கு. வீட்டுல உட்காந்து டிவில பாருயா. இதுக்கு விஜய் தான் என்ன பண்ண முடியும்? சொல்றாரு குழந்தை தூக்கிட்டு வராதீங்கன்னா, தூக்கிட்டு வந்து குழந்தைய தூக்கி காட்டுறீங்க. அறிவில்ல? மக்கள் அவர் மேல மிகப்பெரிய அளவுக்கு பிரியத்தோட இருக்காங்க சார். அவங்க மக்கள், ஆனா நீங்க தலைவர். இந்த மக்களுக்காகவும் சேர்ந்து சிந்திக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி உயிர் சேதம் வந்துராம, இல்ல வேற எந்த நெருக்கடிகளும் வந்துராம சரியான வியூகத்தை வகுக்க வேண்டிய இடத்துல திரு விஜய் இருக்காரு இல்ல சார்? ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்கள் சொன்னாலும் குழந்தைகளை தூக்கி கொண்டுதான் வருவார்கள். நீங்களே பாக்குறீங்க, போன தடவை குழந்தைங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு விட்டீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைகளை தூக்கி கொண்டுதான் வருவார்கள். அப்போது நீங்கள் இதை கணித்திருக்க வேண்டும். எக்ஸ்பிரஸ்ல ட்ராஜடி ஃபோர்டோல்டுன்னு வச்சிருக்காங்கல்ல, நான் சொன்னேன்ல, ட்ராஜடி ஃபோர்டோல்டுனா இது நடக்க இருந்த ஒரு துயரம். ரொம்ப ஈஸியா தெரியுதுப்பா. அரசாங்கம் திட்டமிட்டு உங்களை காலி பண்ணணுன்ற அவசியமே இல்லைப்பா. கடத்தருவில் வைக்கிறீங்க, எவ்வளோ பேரை கொள்ளும் கடத்தரு? பெரிய கூட்டங்கள் எங்கே கூடலாம் என்றால் மைதானத்தில் கூடலாம். மாநாடு நடத்துறீங்களா, கிட்டத்தட்ட மாநாடு போன்ற கூட்டம் தான் உங்களுக்கு வருது. ஒரு கட்சியோட மாநாடுக்கே இவ்வளோதான் ஆவரேஜ் க்ரௌடு, ரைட்டா? அந்த ஆவரேஜ் க்ரௌடையே காசு கொடுத்து ஏற்பாடு பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது எங்கே போனாலும் உங்களுக்கு மாநாடு போன்ற க்ரௌடு வருதுன்னா, மாநாடு போன்ற க்ரௌடை எப்படி கடைவீதியில் அடப்பீங்க? இது ஏன் எனக்கு மட்டும் இந்த சிக்கல்னு கேட்டால், நீங்கள் தான் கெரியரோட பீக்கிலேருந்து வர்றீங்க அரசியலுக்கு. அப்போ நீங்கள் தான் இந்த சிக்கலை சந்திக்கணும் சார். இவங்க சார் திரும்ப அரசின் சதி, செந்தில் பாலாஜியின் சதின்னு சொல்கிறாங்க சார். அந்த சதியில் விழாதபடி வியூகங்கள் அமைக்க வேண்டியது உங்களுடைய திறமை இல்லையாங்க சார்? இன்னைக்கு நீங்கள் 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் 2.5 வருஷம் கேட்குறாருன்னு. ஏன் திரு விஜய்க்கு 2.5 வருஷம் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லையா? தகுதி இல்லை மாலதி, தகுதி இல்லை. தகுதி இருப்பவர்கள் இப்படி ஒரு துயரம் நடக்க அனுமதித்திருக்க மாட்டார்கள், கவனமாக இருந்திருப்பார்கள். இது அது ஏன் எக்ஸ்பிரஸ் இது சொல்றேன்னா, நடக்க இருந்த ஒரு துயரம், உண்மையிலே இது நடக்க இருந்த துயரம். ஏன் 50 உயிர் போனதான் உயிரா? ஒரு உயிர் போனாலும் உயிர் தானே. ஆனா ஒரு உயிராவது போவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லா பிரச்சாரத்திலும் இருந்ததா இல்லையா? நீங்க ஏன் உங்களுக்கு இந்த சிக்கல் இருக்குன்னு கேட்டா, நீங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த கூட்டம் இருக்காது உங்களுக்கு, ரைட்டா? அந்த உச்சத்துல இருக்கும் போதே நான் அரசியல ஜெயிச்சிடணுன்றதான் உங்க ஐடியா. அதுக்காக தான் நீங்க வர்றீங்க. அப்ப இப்படிதாங்க கூட்டம் வரும். இது காவல்துறை ஒரு பொறுப்பு தானே சார்? அவங்க தகுந்த இடத்த கொடுத்துருக்கலாம். உளவுத்துறை கணிச்சிருக்க முடியல. எல்லா இடங்களையும் பார்த்துட்டு தான் வராங்க. அப்படி கணிச்சு அந்த லைட் ஹவுஸ் பகுதியில் 4 ரோடு இருக்குன்னு சொல்றாங்க, அந்த ரோட்ல கொடுத்துருக்கலாம்ல சார்? இங்கே சொல்றது ரொம்ப சரியான கோணம். இவ்வளவு கூட்டம் வரும் என்று தெரியும். காவல்துறை அதற்கு ஏற்றார் போன்ற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அனுமதி கொடுத்திருக்கலாமா என்றால் கொடுத்திருக்கலாம். ஆளுங்கட்சியோட காவல்துறையா, விஜய் கட்சியோட காவல்துறையா? ஆளுங்கட்சியோட காவல். அப்போ எப்படி கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க? ஏன் கொடுக்கணும்? பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனுக்கும் கூடுதல் டிஜிபி டேவிட்சனுக்கும் முதலமைச்சரை சந்தோஷப்படுத்துறது முக்கியமா, விஜயை சந்தோஷப்படுத்துறது முக்கியமா? இவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன இருக்கவங்க எல்லாம் மக்களுக்காக வேலை செய்கிற அதிகாரி நினச்சிட்டு இருக்கேன் நீ? ஒரு டிஜிபி சொல்கிறாரு, நாங்கள் பாருங்கள் உங்கள் கடிதத்தில் 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக வருவாங்கன்னு கணிச்சோம். 10,000 பேர்னா என்ன, கொஞ்சம் கூட்டத்துக்கு முன்ன பின்ன இருக்கும், அதுக்காக இவ்வளோ பேர் நாங்கள் எதிர்பார்க்கலன்றாரு. என்ன சார் போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள்? 35 வருஷம் சர்வீஸ் போட்ட ஒரு போலீஸ் அதிகாரி பேசுகிற பேச்சா இது? சான்று இருக்குன்னு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி நாமக்கல்ல கூட்டின கூட்டத்தோட சான்று இருக்குது. அப்போது எவ்வளோ கூட்டம் வரும்? அதுவும் இந்த ஃபேன்ஸ் எப்படிப்பட்ட ஃபேன்ஸுன்றது உங்களுக்கு தெரியாதா? அது அவர்களது வேலை. ஆனால் விஜய்க்கு இது மாதிரி வாட்டமான இடமா பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுத்து விஜய் ஜெயிச்சா ஸ்டாலின் என்னையா பண்ணுவார் இந்த அதிகாரிங்களை? இப்போ இதில் காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்குல்ல சார்? பொறுப்பு இருக்குப்பா. அவங்களும் இது நடக்கணும்னு சொன்னாங்கன்ட்டு நான் சொல்லலை, அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. டிஜி சொல்கிறாரு 500 போலீஸாரை நாங்கள் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்திருந்தோம்னு. அவங்க 10ல் அப்புறம் அவங்க விஜய் 12 மணிக்கே வருவாருன்ட்டு சொல்லியிருந்தாங்கலாம் சொல்கிறாரு. எந்த இடத்துக்கு விஜய் டயத்துக்கு வந்திருக்காரு உங்களுக்கு தெரியாதா? திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வண்டி போகுது, மக்கள் எல்லாம் முன்னாடி இருந்துக்கிட்டே இருக்காங்க, பொறுமையாக நகர்றாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோடைய பிரச்சாரங்களில் நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஸ்ட்ரைட்டாக அவர் ஸ்பாட்டில் பேசுகிறாரு. என்ன வித்தியாசம் அப்படின்றது தான் சார் நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் சொன்னீங்க அவங்க அதுக்காகவே தனி ஒரு பாதை அமைச்சு வச்சுருக்காங்கன்னு. ஆமாம், அவங்க லீடர் இன்ச்சு நான் தானே என்ன ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு கேட்க மாட்டார்.
இங்கே ரிவர்ஸு 500 மீட்டர் போகிறதுக்கே 2 மணி நேரம் ஆச்சு விஜய்ன்றதை நீங்கள் பெருமையாக நினைக்கிறீங்க. நகரவே உள்ளங்க பசங்க வண்டியை முச்சுக்கிறாங்க அப்படியே. இதை நீங்கள் ரசிக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி நீட்டாக இருக்கணும்ன்ட்டு நினைக்கிறார். இன்னொன்று, அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க, இந்த கூட்டம் உங்கள் மேலே வந்து உழுகுது. அப்போது நீங்கள் இதற்கேற்றார் போன்ற இடத்தை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். இல்லை தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஊருக்கு வெளியே போய் பிரச்சாரம் பண்ணுறாரு விஜய்ன்ற பேச்சு வரும், விமர்சனம் வருமானா அதை நீங்கள் எதிர்கொள்ளணும். ஏன்னா நீங்கள் மற்றவங்கள போல இல்லை. இதையே சொல்லுங்கள். ஒரே ஒரு வாட்டி திருச்சிக்கு போனீங்க, பார்த்தீங்கல்ல எங்கள் கூட்டத்தை. சனிக்கிழமையை தேர்ந்தெடுக்கிறீங்கல்ல, என்ன சனிக்கிழமை மட்டும் வருகிறாரே என்று கேட்டதற்கு நீங்கள் என்ன காரணத்தை சொன்னீர்கள்? என்ன காரணத்தை சொன்னாங்க? மக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது. அப்போது இதுவும் மக்களுக்கு இடையூறு. அதனால் நான் ஊருக்கு வெளியே கரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் என் பிரச்சாரத்தை வைத்துக் கொள்கிறேன். எப்படிங்க இங்கே பிரச்சாரம் பண்ணிங்கன்னா எப்படிங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? எங்கிருந்தாலும் என்னை பார்த்தால் ஓட்டு போடுவார்கள். நான் அவர்கள் ஊருக்கு வராமல் போய்விடக்கூடாது என்பதற்காக கரூருக்கு வந்து மக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக கரூருக்கு பக்கத்தில் இந்த பிரச்சாரத்தை நான் வைத்துக் கொள்கிறேன். இப்போது விஜய் ஓட்டு போடணும்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா, நீ என் தெருவுல வரல அதனால் நான் போட மாட்டேன்னா சொல்ல போகிறாங்க. அப்போ போய் நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தாங்க தெரியும். ஆளும் கட்சியோட சதின்றாங்க சார். அந்த சதியில் விழுகாம இருக்கிறதுக்கே ஒரு நிர்வாகத்திறன் வேணும், ஒரு வியூகத்திறன் வேணும், ஒரு தலைவனுக்கான திறன் வேணும்ல சார். சதி செஞ்சாதாம்மா ஆளுங்கட்சி. அதை முறியடிச்சாதான் சார் எதிர்கட்சி. ஏமா ஆளுங்கட்சி ஏப்பா வந்து நீ ஜெயிச்சுட்டு போ தம்பின்னு ரத்தின கம்பளமா விரிப்பாங்க? இல்ல, ஆளும் கட்சி சரியா இருக்கு, அதை முறியடிக்க வேண்டிய விஜய் சரியான அறிவுரை பண்ணுவதற்கு ஆள் இல்லாம கஷ்டப்படுறாரு. அதனால மக்களையும் துயரத்துல ஆழ்த்துறாரு. உங்களை விரும்பி வரவங்களெல்லாம் இப்படி கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு யார் ஓட்டு போட போறா? எங்க எப்படி ஆகுன்றது தெரியாதுங்க. இவர் விஜய் திருச்சிக்கு போகும்போது இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா நான் விஜயை குற்றம் சொல்ல மாட்டேன். இல்லைங்க, நாங்கள் ஒரு 10,000 பேர் 15,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கலங்க, நடந்துருச்சுங்க. சார் நீங்கள் பார்க்குறீங்க சார், 5 இடத்துல பார்த்துட்டீங்க சார். அப்போது உங்களுக்கே மனசில் இது நல்லா போயிடுச்சு. எவனாவது 2 பேர் மாடியில் 3வது மாடியிலேருந்து நின்று ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு அம்மா அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. எவனாவது அங்கேருந்து தவறி விழுந்தா கூட நம்ம தலையில் கட்டுவாங்க மாட்டாங்களா? இப்போது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு 3வது மாடியில் 2 பசங்க நின்றுருக்காங்க. ஒரு மாடியிலேருந்து எப்படி நிற்கிறாங்கன்றது நம்ம கூட்டத்தை பார்த்தோம். அங்கேருந்து ஒருத்தன் தடுமாறி தள்ளி விட்டு 2 பேர் கீழே விழுந்து செத்தா பழி யார் மேலே விழும்? மேல இருந்து எதுக்கு சார்? பிரச்சாரம் நடக்கிறதுல ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளியே ஒரு விபத்து நடந்துச்சுன்னு வச்சுக்க, பிரச்சாரத்தினால தான் விடுச்சுன்னு செய்தியில வரும் சொல்லுவாங்க. அப்போ இதை தவிர்க்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்ன்றது தானே நீங்க யோசிக்கணும் இல்லையா? ஆளுங்கட்சி சதின்னா சதி பண்றது ஆளுங்கட்சியோட வேலை, அது அவர்களின் தர்மம். அதிமுகவையும் தாவேகாவையும் வெற்றி பெற வைப்பதற்கா திமுக கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது, ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. என்ன அறிவீனமான பேச்சு இது? சதிதாங்க செய்யும் ஆளுங்கட்சி. அதிமுகவுக்கு எதிராக சதி பண்ணல, அவங்க எப்படி நேக்க அந்த சதியிலேருந்து எஸ்கேப் பண்ணாங்க? நீங்கள் அந்த வித்தையை கற்றுக்கொள்ளவில்லை. அரசியல் கத்துக்கிட்டு இருக்காரு விஜய்ன்ட்டு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த வித்தை தெரியல. வித்தையை கத்துக்கிறதுக்கான நேரத்தை கொடுப்பதற்கு விஜய் தயங்குகிறாரோன்னு தோணுது சார். கட்சி ஆரம்பித்து 2 வருடங்களில் முதலமைச்சராக ஆசைப்படும் விஜய், அவருக்கு நேரம் எப்படி இருக்கும்? ஈஸின்னு நினச்சிட்டீங்க. இதுதான் ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டீங்க. சினிமாவில் ஜெயிச்சிட்டோம், நமக்கு போட்டியே கிடையாது. அதுபோல அரசியலும் எளிது என்று நீங்கள் நினைத்து விட்டீர்கள். ஆனால் அரசியல் அத்தனை எளிது அல்ல. ஒவ்வொரு இடத்துலையும் தடை பண்ணுவாங்க. போலீஸை விட்டு தடை தான் ஏன் பண்ணுவாங்க? இவ்வளோ பெரிய கட்சி, 32 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக, அவங்க பிரச்சாரத்துக்கு போனால் கோர்ட்டுக்கு போய் தான் ஏன் வாங்க வேண்டியது இருந்துச்சு? வேற யாரும் பிரச்சாரம் பண்ணலையா? எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரத்துக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையை அணுகி மனு போட்டு அவங்க ஆளுங்கட்சி சதி செய்துன்னு அதிமுக கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கம்ப்ளைண்ட்லாம் அங்கே கிடையாது சார். போய் கொடுக்குறியா இல்லையான்னு மிரட்டுறது தான். அவர்களுக்கு தெரியும் சதி செய்தால் தான் அது ஆளுங்கட்சி. ஏனென்றால் அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இப்படி சதி செய்வார்கள். இது அரசியலுக்கான தர்மம் சார். ஆனா சார், எங்க விஜய் அப்படி இல்லை, அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்ற குரல்கள்லாம் பார்க்க முடியுதுங்க சார். அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னா திருப்பி இப்போ ஜனநாயகனுக்கு பிறகு அடுத்த படத்துக்கு கதை கேட்டுட்டு போங்க. புரிஞ்சுக்குங்க. இங்கே பாருங்க, நான் ரொம்ப லாங் பேக் நம்ம ஷோவில் தான் எனக்கு சொன்னதா நினைவு. இதுதான் இந்த தொழிலின் தர்மம். உலகம் பூரா அரசியல் இப்படி தான் இருக்கும். என்ன நாங்கள் சொல்றாங்க சார், திரு எடப்பாடி வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது மாவட்ட செயலாளர் போலீஸ் கிட்ட என்ன அடுத்த 150 வருஷம் திமுக தான் இருக்கும் நீ நினைக்கிறியா அப்படின்னு மிரட்டுறாரு. அது ஒரு நல்ல செயல் மாதிரி விஜய் செய்யாததை குற்றம் சாட்டுறாரு திரு சவுக்கு சங்கர். அப்படி மிரட்டினாதாம்மா அது அரசியல். அந்த மாவட்ட செயலாளர் காவல்துறை அதிகாரியை பார்த்து
இன்னும் 150 வருஷம் திமுக ஆட்சியில் இருக்கும்னு நினைக்கிறியா? பர்மிஷன் கொடுக்கலன்னா என்ன ஆகிற பார்க்குறியா என்று சொல்லுவதன் மூலம் வேகமாக பர்மிஷன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. கரெக்டா? நீங்கள் சார் பார்த்து பர்மிஷன் கொடுங்க சார்னு கெஞ்சினீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரிலன்னு அர்த்தம். அரசியலில் இப்படி தாம்மா பண்ணணும். அவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சதுனால தான் இப்படி பண்ணுறாங்க. ஸோ ஒரு எம்ஆர் விஜயபாஸ்கர்கிட்ட சொல்கிறாங்க, இது சார் இங்கே வேலுச்சாமி புறம் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி கூட்டம் சேர்ந்து சிக்கலான இடத்த தான் கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுவோன்னு அடாப்ட் பண்ணுறாங்களா? நீங்கள் அடாப்ட் பண்ணல, நீங்களும் தான் 5 இடத்த கேட்டீங்க, அவங்க இந்த இடத்த கொடுக்குறாங்க. இந்த இடத்த கொடுக்கும்போது வர இப்படி கூட்டம் வரும் என்பதை நீங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். சரியான திட்டமிடல் இல்லாதது தான் இந்த இதுக்கு காரணமா சார்? சரியான திட்டமிடல் இல்லை, திட்டமிடலே இல்லை. ஆதவ் அர்ஜுனும் ஜான் ஆரோக்கியசாமியும் இளைஞர்கள் அவங்களுக்கு சரியா விஜய் வழி நடத்த தெரியலையாங்க சார்? ஆதவ் அர்ஜுனோ ஜான் ஆரோக்கியசாமியோ இதுவரை எத்தனை அரசியல் கட்சிகளின் மாநாடுகளை நடத்தி இருக்கிறார்கள்? ஏன்னாங்க சார், ஏற்கனவே அந்த கார் மேல அந்த கம்பம் விழும்போதே சார் அவங்களோட அறிக்கையை பார்த்தீங்கன்னா தெரியும், இதை மாதிரி தவறு நடந்துருச்சு, இதுல இருந்து படிப்பினையா நாங்க கத்துக்கிட்டு இதுக்கப்புறம் இதை சரி செஞ்சிருவோம்னா, நீங்க ஒவ்வொரு தடவையும் படிப்பினையை கத்துக்கிட்டு வரதுக்குள்ள எத்தனை இழப்புகளை மக்கள் சந்திக்க வேண்டியது இருக்குல்ல சார்? சார் இந்த துயர சம்பவத்துக்கு பின்னாடி என்னதான் இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் கூட செய்தி ஊடகங்கள் எப்படி சார் 5 நிமிஷத்துல ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படியே கொஞ்சம் அந்த 5 நிமிஷத்துல அங்க போறாரு, லைவ் ஓடுது, அங்கிருந்து கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அங்க வராரு, எப்படி சார் இதெல்லாம் சடனா நடக்குது? அப்ப திட்டமிட்ட மாதிரியே தெரியுதுல்ல சார்? அதற்காக அவர்கள் உடனே சென்றார்கள் என்பதற்காக இந்த துயர சம்பவத்தை அவர்கள் திட்டமிட்டார்கள் என்று நாம் முடிவுக்கு வரக்கூடாது. அந்த துயர சம்பவத்திலிருந்து நமக்கான அரசியல் பலன்களை எப்படி அறுவடை செய்வது என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள், அதை செய்கிறார்கள். இதுதான் அரசியல். நீங்கள் அவங்களை எப்படி தப்பு சொல்லுவீங்க? செந்தில் பாலாஜி அந்த ஊர் மந்திரிப்பா, அந்த ஊரோட முன்னாள் மந்திரி, அந்த ஊரில் தான் இருக்கிறாரு. இன்னொன்று ஆளை விட்டு செருப்பு வீசத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்க மாட்டார். இன்னொன்று திருநெல்வேலியில் இருக்காரு, எங்கே இருக்காரு அவர்? கரூரில் தான் இருக்காரு. எவ்வளோ நேரம் ஆகும் கரூர் ஜிஹெச்சுக்கு போகிறதுக்கு? கரூர் ஜிஹெச்சுக்கு போகிறாரு, மருத்துவர்களிடம் நன்றாக சிகிச்சை அளியுங்கள் என்று சொல்கிறார். சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை பார்த்து ஆறுதல் சொல்கிறாரு. அதை ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு அவருக்கான மைலேஜ் எடுத்துக்கிறாரு. அதில் என்ன தப்பு? என்ன தப்பு? அரசியல் தானே இருந்தால கேமராவோட தானே எல்லா அரசியலையும் போகிறாங்க. அவர் போகிறதுல என்ன தப்பு? கல்யாண வீடாக இருந்தாலும் சாவு வீடாக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவோம் அரசியல்வாதி, அப்படி தான் பண்ணணும், அதுதான் அரசியலுக்கான இலக்கணம். இது நீங்கள் அவங்கள தப்பு சொல்ல முடியாது. மகேஷ் பக்கத்தில் இருக்காரு, திருச்சியில் இருந்திருப்பாரு, திருச்சியிலேருந்து டிராவல் பண்ணுறதுக்கு ஒன்றும் ரொம்ப தூரம் கிடையாது. நேற்று தென்காசியில் இருந்தாரு, எப்படி உடனே வந்தாரு அப்படின்னு கேட்குறேன். எப்படியோ வராருமா, இது என்னம்மா அது மேட்ரு? அப்படி பார்த்தா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று துபாய் போனாரு, துபாய் பிளானை கேன்சல் பண்ணிட்டு இங்கே உட்கார்ந்து இருந்திருக்கலாம் இல்லையா? 20 வருஷம் கழிச்சு ஃபேமிலியோட போறாருன்னு நான் சொன்னேன். அண்ணன் அண்ணாமலை அவர்களே கிளம்பிட்டாராம் சார். பார்த்தீங்களா, இலங்கையிலேருந்து டூரே முடிஞ்சிச்சு, 1 வாரம் தான் டைம் சொன்னார், 1 வாரம் ஆயிடுச்சு இல்லை, சும்மா உருட்டாது நீ. அது மைலேஜ் எடுத்துக்க தான் செய்வாங்க, நீங்கள் அதை தவறு சொல்ல முடியாது. மீடியா அவங்களோட வேலை கவரேஜ் கொடுக்கறது, கவரேஜ் பண்ணாங்க. ஆனால் இன்னும் கூடுதலாக மைலேஜ் எடுப்பாங்க. நீங்கள் நேற்று பார்த்தீர்கள் என்றால் இந்த கடிதம் தாவேக கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு யாருக்கு எழுதிய கடிதம்? காவல்துறைக்கு எழுதிய கடிதம். காவல்துறைக்கு எழுதிய கடிதம், அதுவும் ஃபார் நெசசரி ஆக்ஷன் எஸ்பி என்டார்ஸ் பண்ண கடிதம், டிஎஸ்பி ஃபார் என்ஏ என்று போட்ட கடிதம் எப்படி ஊடகங்களுக்கு வருகிறது? அதுவும் குறிப்பாக இந்த திமுக ஜால்ரா பத்திரிகையாளர்கள் அரவிந்த் குணசேகர், லட்சுமி சுப்பிரமணியம், அந்த நிரஞ்சன், இவர்களெல்லாம் இதை போட்டு பாருங்கள், 10,000 பேர் தான் வருவார்கள் என்று எழுதி கொடுத்துருக்கிறார்கள்னா அப்போ 20,000 பேர் வந்தாங்கன்னா 20,000 பேர் தூக்கில் போட்டலாமா? அதுக்காக இல்லை ஒரு ஜேர்னலிஸ்டா? உளவுத்துறை இதை கணிச்சிருக்கணும்ல சார்? கண்டிப்பாக கணிக்கணும், அதுக்கு தாம்மா உளவுத்துறை, அதுதான் உளவுத்துறை. ஸோ இவர்கள் இந்த சைடு இதை செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்தே விஜய் அரசியலை விட்டு விலக வேண்டும் என்ற குரல் எழுகிறது. கவனிச்சிங்களா? திமுக அதை சொன்னால் தப்பாயிடும்ட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்தே பேசணுன்னு அந்த நடிகை இந்த கயாடு லோகர் விஜய் அரசியலை விட்டு விலக வேண்டும், ஓவியா விஜயை கைது செய்ய வேண்டும். ஏன் கள்ளச்சாராய சாவு நடந்த போது ஏன் முதலமைச்சரை கைது செய்ய வேண்டும் இந்த ஓவியா பேசல? தெரியுதா? இதெல்லாம் ஆர்கனைஸ்னு தெரியுதா? ஒரு துயர சம்பவம் நடந்த உடனே இதை பயன்படுத்திக்குவாங்க, புரியுதா? விஜய் மீது ப்ரெஷரை மவுண்ட் பண்ணணும், இதை செய்வாங்க. இதான் அரசியல்ன்றேன் நான். இங்கே இதில் நியாய தர்மம், சரி தப்பு, எத்திக்ஸு எதுக்குமே இதில் இடம் இல்லை. அந்த அந்த எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட பகவத்கீதையில் இருக்கு, அந்த கர்ணனுக்கு இது போன்ற ஒரு வரம் இருக்கிறது, அவனது கவசம் இருக்கும் வரை அவனை கொல்ல முடியாது என்றால் கடவுளை மாறுவேடத்தில் அனுப்பி அவனிடம் இருந்த அந்த கவசத்தை யாசகமாக பெற்று வந்த பிறகு அவனை கொல்வது அயோக்கியத்தனம் தானே? நியாயமா அது?
ஃப்ராடுத்தனம் தானே. ஆனால் போரில் வெற்றி பெறுவதற்காக இதை செய்யலாம் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருக்கிறார்கள். அதனால தான் நான் சொல்றேன், இதுதான் அரசியலுக்கான தர்மம். அந்த தர்மத்தின் அந்த அங்க நின்றுகிட்டு நீங்க போர்க்களத்தில் புலம்பக்கூடாது. நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னா இதை செய்ய தயங்குபவர்கள் நீங்கள் துறவறம் செல்லுங்கள். இங்கே எல்லாமே நடக்கும், டர்ட்டியா தான் இருக்கும். இங்க இதை நீங்க இப்படிதான் பண்ணணும். திமுக இதை அறுவடை செய்யும். துடிதுடித்து போய் இரவு முழுக்க இந்த இறந்தவர்களின் துயரம் என்னை அழுத்துகிறது, என்னால் தாங்க முடியவில்லைன்னு முதல்வர் துடிக்கிறாரே. உங்களோட துப்புக்கட்டத்தனத்தினால கலாச்சாரத்தை குடிச்சிட்டு 66 பேர் செத்தானே. அன்னைக்கு துடிக்கணும்ல நீங்க. அன்னைக்கு அங்க கள்ளக்குறிச்சிக்கு போல சார். அன்னைக்கு எந்த அமைச்சர் அழுகலையே சார். அன்னைக்கு ஒப்பாரி வைக்கிறாரு இன்னைக்கு அன்பில் மகேஷ். அவன் மனுஷன் இல்லையா? அவன் விஷச்சாராயத்தை குடிச்சு செத்தான் அப்படின்னு அதை திசை சொல்லிட்டு திருப்பினீங்க. அப்பயே சொன்னேன் விதிமுறைகளை பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப கள்ளச்சாராயம் என்ன சார்? அது அன்னைக்கு நீங்க எழுதிருக்கணும்ல. இப்ப நடந்துச்சேயா 6 மாசம் முன்னாடி மெரினா பீச்ல ஏர் ஷோ நடந்துச்சுல்ல, 5 பேர் செத்தான்ல. ஒரு விசாரணை நடத்துனீங்களா? நான் அன்னைக்கும் கேட்டேன், இன்னைக்கும் கேட்குறேன். 5 பேர் செத்தான்னா ஏதோ தப்பு நடந்திருக்கு, ரைட்டா? அது என்ன தப்புன்றது கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்க? ப்ராபப்ளி அப்போ ஒரு விசாரணை ஆணையம் அமைத்திருந்தீர்கள் என்றால் கிரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த ஆணையம் சில பரிந்துரைகளை கூட அளித்திருக்கும். இதுதான் அரசியல். இப்போது நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறார்கள் அல்லவா? இதிலும் அரசியல் இருக்கிறது. இதே அருணா ஜெகதீசன் ஆணையம் தான் துப்பாக்கி சூடுல இவன் சுட்டது, அவன் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. எடுத்தீங்களா? எல்லாம் ப்ரொமோஷன் வாங்கி மேலே போயிட்டாங்க. எடுக்கல. அப்போ இப்போ எதுக்கு போடுறாங்க அருணா ஜெகதீசனை? எதற்கு என்றால் நியாயமா ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னா சார், இவர்கள் விரும்பியது போல ரிப்போர்ட் கொடுப்பார். இவர்களுக்கு நியாயமாக ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஆமா. தேர்தலுக்கு முன்பாக இந்த மரணங்களுக்கு காரணம் விஜயின் பொறுப்பற்ற செயல் என்று அறிக்கை கொடுப்பாங்க. அது எலெக்ஷனுக்கு எப்படி இருக்கும்? சரியாக தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு முன்பு இந்த ஆணையத்தின் அறிக்கையை நீங்கள் தர வேண்டும் என்று சொன்னால் தருகிறேன் என்று எந்த நீதிபதி சொல்கிறாரோ அவரைத்தான் ஆணையத்தின் தலைவராக போடுவார்கள். நான் முத அரெஸ்ட் ஆகி சஸ்பெண்ட் ஆனது 2008 ஒரு தொலைபேசி உரையாடல் வெளியானது தொடர்பாக. அப்போது கருணாநிதி எந்த ஜட்ஜியை நம்ம சொல்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுப்பார்னு கேட்டோன்னே பி சண்முகம் என்று ஒரு நீதிபதி நம்ம சொல்வது போல கொடுப்பார், சொன்ன நேரத்தில் கொடுப்பார், சொன்னபடி கொடுப்பார் என்று சொன்னதும் பி சண்முகம் நீதிபதி விசாரணை ஆணையத்தின் தலைவராக போடப்படுகிறார். போடப்பட்டதும் இது முழுக்க காரணம் இவர் தாங்க, சங்கர் தாங்க என்று அந்த ஆணையம் அறிக்கை அளிக்கிறது. அந்த ஒட்டுக்கேட் விவகாரங்கள், சுப்பிரமணிய சாமி உரையாடலை வெளியிட்டு எதையும் விசாரிக்கல அவர் கொடுத்ததும். அதற்கு பிறகு ஒரு சில மாதங்கள் கழித்து பிப்ரவரி 2009 என்று நினைக்கிறேன், சட்டக்கல்லூரியிலே 2 தரப்பு மாணவர்கள் மோதிக்கொண்டார்கள். அது ஒரு சாதி ரீதியான மோதல். அதற்கு எந்த நீதிபதியை விசாரணை ஆணையத்தின் தலைவராக போடலாம் என்றால் சார் ஜம்முன்னு கொடுத்தார் சார், சொன்னபடி ரிப்போர்ட் அவரே போடுங்க சார். அதற்கும் சண்முகம் தான் விசாரணை ஆணையத்தின் தலைவர். அதுபோலத்தான் இவர். அதிமுக ஆட்சியில் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு விசாரணை ஆணைய அறிக்கை வெளியானால் வேறு மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் இன்கொயரி கமிஷன், ரைட்டா? அங்கே கூட்டம் சேருது, கூட்டம் சேர்ந்த உடனே கூட்டம் வயலண்ட்டாக மாறுது. அந்த வயலன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போலீஸ் ஃபயர் பண்ணுறாங்க. இன்டிஸ்கிரிமினேட் ஃபயரிங்கில் 13 பேர் உயிரிழந்து விடுகிறார்கள். இதில் ஏதாவது ஒரு வகையில் ரஜினிகாந்த் சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கா? அரசியலுக்கு வரலான்ற ஆசையில் அப்போல்லாம் பத்திரிகையாளர்களை சந்திப்பார். அப்போ ஒரு ஃப்ளோவில் போராட்டத்தில் சமூக விரோதிகள் நுழைந்து விட்டார்கள்னு ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்றாரு. ஓகேவா? தலை ஏதோ பஞ்ச பேசு தலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே சொல்லி கொடுத்தது இல்லைன்னா துக்ளக்கு படிக்கிறனால அறிவாளின்னு உருட்டு வர சமூக விரோதிகள் புகுந்து விட்டனர் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளோவில் போட்டு விட்றாரு. இதுக்கு நீங்கள் ரஜினிகாந்தை சம்மன் பண்ணுமா? அவருக்கு அந்த உங்கள் வேலை அந்த துப்பாக்கிச்சூடுக்கு காரணம் என்ன? இதான் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், கரெக்டாக? இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு எந்த வகையில் ரஜினிகாந்த் உதவுவார்? சம்மன் பண்ணாங்க, ரைட்டா? அது மாதிரி அரசின் தவறுகளை மூடி மறைப்பதற்காகத்தான் விசாரணை ஆணையங்களே. காலங்காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. கொடியங்குளம் துப்பாக்கிச்சூடு சம்பவம் அதில் தொடங்கி எல்லா வன்முறை சம்பவங்கள், உயிரிழப்பு சம்பவங்களுக்கும் விசாரணை ஆணையங்கள் அமைக்கப்படும். அவை மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டது தான் வரலாறு. அதனால தான் அருணா ஜெகதீசன் கமிஷன். கரெக்டாக இந்த கமிஷனோட பிளான், இவங்க பிளான் என்னவா இருக்குன்னு நான் சொல்கிறேன். விஜயின் பொறுப்பற்ற தன்மையே காரணம். ஏற்கனவே டிஜிபி லீடு கொடுத்துட்டாரு. 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்தார். இதையே கமிஷனில் சொல்லலாம்ல. விஜய் மட்டும் 12 மணிக்கு வந்திருந்தால் இந்த உயிரிழப்பு நடந்திருக்காது.
அப்போ 35 பேர் செத்ததற்கு விஜய் தான் காரணம்னு கமிஷன் ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுக்குது. அதுக்காக விஜய் மேலே என்ன வேணாலும் பண்ணலாம். விஜய் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லலாம், இல்லை வெறுமனே விஜய் வந்து பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லலாம். எப்படி இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் அது எப்படி இருக்கும்? இப்படி ஒரு அறிக்கை வந்தவொடனே இந்த அறிக்கையை வச்சு அருணா ஜெகதீசன் ஆணையமே குற்றம் சொல்லிவிட்டது அப்படின்னு பிரச்சாரத்துக்கு இதை யூஸ் பண்ணலாமா? இதுக்கு தான் அந்த ஜட்ஜி. அப்போ ஒரு ஆளுங்கட்சி எல்லாவற்றையும் பயன்படுத்துவார்கள். மத்திய அரசு வேற அறிக்கை தாக்கல் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. அது கேட்பாங்க. ஒரு மேஜர் டெத்து நடந்திருக்கு, என்ன நடந்துச்சுன்ட்டு வழக்கமாக அது போலீஸில் ரிப்போர்ட் கேட்குறது ஹோம் மினிஸ்ட்ரி, யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி, ஸ்டேட் ஹோம் செக்ரட்டரியோ சீஃப் செக்ரட்டரி கிட்ட ரிப்போர்ட் கேட்கறதுன்றது இட்ஸ் நார்மாலிட்டி. இந்த மாதிரி சம்பவம் நடந்தோடனே அவர் கரூருக்கு திரும்ப போயிருக்கணும், அங்கே இருக்கவங்கள பார்த்துருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒன்று ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது சார். விஜய் அவர்கள் கரூர் சென்று அந்த கரூர் அரசு மருத்துவமனைக்கு செல்கிறார் என்றால் இதே போல் இன்னொரு ஸ்டாம்பீடு நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? இப்போது விஜய் இப்போ திருப்பி போகிறாருன்னு வச்சுக்கேன், இன்றைக்கி அங்கே துயரத்தோடு நின்று கொண்டிருப்பவர்கள் இல்லைப்பா ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, அடுத்த வாட்டி விஜய் வரும்போது பார்த்துக்கலான்னு ஒதுங்கி நிற்பாங்களா? இன்னொரு ஸ்டாம்பீட் நடக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக அவர் அங்கே போகல. பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருக்க வேண்டுமா, நடந்த விஷயத்தை சொல்லியிருக்க வேண்டுமா என்றால் சொல்லியிருக்க வேண்டும். அவர் காரணம் நான் சொல்ல, ஆனால் அவர் மையப்புள்ளி இந்த பிரச்சனைக்கு இல்லையா? அவர் அங்கே போகலன்னா இது நடந்திருக்கவே போகிறதில்ல. அவரை பார்க்க தான் அவ்வளோ பேர் வந்தான், அவரை பார்க்க வந்தவன் தான் உயிரை விட்டுருக்கான். அறிக்கை கொடுத்துருக்காங்களா, அதை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாம் சார். மனசு கஷ்டமா இருக்கு, ஆளுங்கட்சியோட சதி அப்படின்னு 2 வார்த்தை சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். பேசியிருக்கலாம், பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டும், சந்தித்திருக்கலாம். ஏன்னா செல்வி ஜெயலலிதா எப்போ அவங்க பேசணும்னு முடிவு பண்ணுறாங்களோ அப்போல்லாம் பேசி ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ பேசிக்காக ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து மக்களை சந்திப்பதற்கு நடுவில் இருக்கும் ஊடகம் தான் அவங்க. ஸோ நீங்கள் மக்களை அட்ரஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது. மக்களை சந்திக்கலாமா? மக்களை சந்திச்சிங்கன்னா மொத்த மீடியாவும் திமுக மீடியா தானே. ஸோ வேண்டுமென்றே நீங்கள் கொலைப்பழிக்கு ஆளாகி இருக்கிறீர்கள்னு கேள்வி கேட்க வச்சு அதை ஒரு இன்சிடென்ட் ஆக்குவாங்களா மாட்டாங்களா? நேற்றுலாம் சார் அந்த பத்திரிகையாளர் நெல்சன் சேவியர் அவர்கள் உட்காந்து இதில் பேசுகிறாரு, இந்த நிபந்தனைகள்லாம் பின்பற்றாதனால தான் இந்த விளைவுக்கு முக்கிய காரணம், விஜய் தான் இது முக்கிய காரணம் அப்படின்னு பேசுகிறார் சார். அப்படி தான் பேசுவார், வேற எப்படி பேசுவார் சார்? இன்னொன்று சார், அந்த கள்ளச்சாராயம் அந்த இறப்பு நடந்துச்சுல சார், அதை பற்றிலாம் ஊடகங்கள் விவாதிக்கல. அந்த ஏர் ஷோ நடந்துச்சு, அதை பற்றி இருந்ததெல்லாம் பெரிய நியூஸாகவே வரல. இது 40 பேர் பலி, இன்னும் ரெண்டையும் சேர்த்து ரிப்போர்ட் பண்ணணும். நான் இது ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுலாம் நான் மீடியா சொல்ல மாட்டேன். இதை ரிப்போர்ட் பண்ணுறதும் அவங்களோட கடமை. 2 சேர்த்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் இது பண்ணும்போது அங்கே அந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு அவர் முதல்வர் அங்கே போகவே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கணும். இங்கே இது ஏர் ஷோவில் 5 பேர் செத்ததுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்கொயரி நடக்கலப்பா. எனக்கு என்னென்னா எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்குல்ல, அந்த தப்பு என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டா நாளை இந்த தப்பை நீங்கள் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்காவது ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணியிருக்கணும்ல. அன்றைக்கி குடும்பத்தோடு உட்காந்து ஏர் ஷோ வேடிக்கை பார்த்துட்டு 5 பேர் செத்துருக்காங்க, ஆளுக்கு 5 லட்சம் தூக்கி விட்டு அடிச்சு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. இதுக்கு உடனடியாக நான் கரூரில் இருந்து வரும் செய்திகள் துயரம் அளிக்கின்றன. 8 மணிக்கெலாம் நேற்று முதல்வர் ரிலீஸ் பண்ணிட்டார். இப்போ வண்டி எடுங்க போங்க, எலெக்ஷன் டைம்ப்பா, எல்லாரும் விஷம் போடுவாங்க. இதுக்கு நடுவில் சார் மாசு விகடனோட ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாருங்க சார். அந்த கிட்னி விவகாரம் தொடர்பாக வந்து கால் பண்ணிக்கிறதுக்கு நீ என்ன வேணா எழுதிக்க, அதெல்லாம் ஓட்ட சொல்ல முடியாதுன்னு சொன்னார் சார். என்ன சார் இது? இந்த நேரத்தில் அவங்களும் ஸ்கோர் பண்ணுவாங்க. மாசு ஆனால் நேற்று ரொம்ப பக்குவமாக தான் பைட்டு கொடுத்தாரு. இது பாருங்கள், நாங்கள் இந்த அரசியல் செய்ய விரும்பலை, மருத்துவ சிகிச்சை சம்மந்தமாக மட்டும் அவர் தான் இந்த இதில் சொன்னார். பிராட் டெட் தான் நம்பர்ஸ் அதிகம், ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்களெல்லாம் நாங்கள் காப்பாற்றிட்டோம், இறந்து கொண்டு வரப்பட்டவர்களின் எண்ணிக்கை தான் அதிகம் என்று தான் திரு மாசு அவர்கள் சொன்னார். ஸோ இப்போ திரு விஜய் அவர்கள் எதில் கவனம் செலுத்தணும், அடுத்த கட்டமாக அரசியல் அவர் வந்து என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அவர் தானே கட்சி தொடங்கினார், அவர் தான் எல்லாவற்றையும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். அதான் ஆலோசகர் இல்லையே, கூட இருக்கவங்களாம் ரொம்ப சின்ன பசங்க தான். ஆதவா இருக்கட்டும், ஜான் ஆரோக்கியசாமி, அப்போ ஆலோசகர்களை மாற்றுங்க, அரசியல் தெரிஞ்சவங்களா வைங்க. 9 கோடி ரூபாய் கொடுத்தாச்சே ஜான் ஆரோக்கியசாமிக்கு. அப்போ என்ன விஜய் காசு இல்லாமல் இருக்காரு? மறுபடியும் பிரசாந்த் கிஷோர் அவர்களை கூப்பிட்டு இப்போ கூப்பிட்டாலும் வரமாட்டார். பீகார் தேர்தலில் பிரச்சாரத்தில் அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அடுத்த முதல்வர் சார், பீகாரோட அடுத்த முதல்வர். அதனால் அவர் அதில் பிஸியாக இருக்காரு. லுக், விஜய் அவர்களுக்கே தெரியணுமா, ஆலோசகர்கள் சொல்லி தானே எல்லாம் தெரியணும். ஆலோசகர்கள் வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு தான். அரசியல் எப்படி நடத்தணுன்றதே உங்களுக்கு ஆலோசகர்கள் சொல்லி தான் தெரியணும்னா எதுக்கு நீங்கள் அரசியல் வரீங்க? விஜய் வந்து எவ்வளவு மன வருத்தத்தில் இருப்பார் என்றதை என்னால் ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்றத நம்மளால் தான் நடந்துச்சுன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியோடு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பார் என்பதில் எனக்கு துளியும் மாற்று கருத்து இல்லை. பட் இதை நீங்கள் தவிர்த்துருக்கலாம் தானே. எதிரி உங்களுக்கு வலை விரிக்கிறான்றதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் எதுக்கு சார் அரசியல் வரீங்க? வலை தான் விரிப்பாங்க. இன்னொரு மாதிரி அதிமுக இப்போ ஆட்சியில் இருந்தாலும் இந்த சிக்கல் கொடுக்கும். ஸ்கேல்ஸ் மாறுபடும்.
புதுசாக ஒரு எதிரி உருவாகிறான், அந்த எதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கான், அவன் நல்லா வளரட்டும்ப்பா, வளர்ந்து நம்ம காலி பண்ணிட்டுப்பான்னு எப்படிப்பா இருப்பாங்க? எப்படி அரசியல் இயங்கும்? அப்படி எந்த கட்சி விடும்? தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியில் இருந்துச்சுன்னா விஜய் வளர விடுமா? தவிர்க்க முடியாமல் வளர்ந்துட்டா கூட்டணி வச்சுப்பாங்க, இல்லைன்னா கட்சியில் இருக்க ஆளை உருவிடுவாங்க. எல்லாமே செய்வாங்கப்பா. அதான் அரசியல். இது சினிமா போல எளிதல்ல என்பதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் விளையாட்டு தனமாக கட்சியை தொடங்கி மிக எளிதாக நாம் சினிமாவை போலவே ஜெயித்து விடலாம் என்று நினைக்கிறார். ஆனால் இது அப்படி அல்ல. எல்லா ஃபேக்டர்ஸையும் நீங்க தானே சார் அனலைஸ் பண்ணியிருக்கணும். கட்சி தொடங்குனீங்க, பேசுறீங்க, எவ்ரிதிங் ஃபைன். உங்களை எதிரி ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் காலை வாருவதற்கான முயற்சியில் எதிரி ஈடுபடுவான். உங்களை தவிர அத்தனை பேருமே அரசியலில் உங்கள் எதிரிகள் தான். நண்பர்களே அரசியலில் கிடையாது, யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நீங்க சொல்லுவீங்க சார், கூட இருக்கவன கூட சந்தேகப்படணும்னு சொல்லி. ஆமா, விஜய்க்கு தேவை ஆலோசகர்கள், ஆனா கூட இருக்கிறது போல ரசிகர்கள். பையன் விஜய் கிட்ட நெருங்க முடியல, அதனால அந்த கிரீஸை தாண்டி மேலே ஏறுறான். இவங்க விஜய் கூட இருக்கிறதுனால கிரீஸ் எல்லாம் தாண்டாம உட்கார்ந்துருக்காங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். அந்த மரத்தில் ஏறுற ஃபேன்ஸுக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இதை தான் நான் இன்டைரக்டாக இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தேன். இதை புரிந்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் திரு விஜய் அவர்கள். அரசியல் எளிதல்ல, இனியும் சும்மா விட மாட்டாங்க. சரி பாவம்பா ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு விட்டுலான்னா விட மாட்டாங்க. உங்களோட அரசியல் வருகை அதிமுகவையும் பாதிக்கிறது, திமுகவையும் பாதிக்கிறது. நீங்கள் எல்லாரும் எதுக்குறீங்க? உங்களுக்கு இன்னைக்கு நட்பான அரசியல் கட்சி ஒருவர் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி தான். அதுக்கு நடுவில் பூந்து தப்பிக்கிறது உங்க சாமர்த்தியம். சாமர்த்தியம் இல்லை என்றால் சாமர்த்தியத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அதனால் கிடைக்கக்கூடிய பலனும் ரொம்ப பெருசு இல்லை சார்? ரொம்ப பெருசு. அந்த பலனுக்கு தானே நீங்க ஆசைப்படுறீங்க. அந்த பலனுக்கு ஆசைப்பட்டு தானே நீங்க வர்றீங்க. அவ்வளோ பெரிய சினிமாவை விட உங்களுக்கு இந்த பலன் முக்கியமாக தெரிவதால் தானே நீங்கள் இங்கே வருகிறீர்கள். அப்போது அதற்கான ஆபத்துகளையும் நீங்கள் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். யாரும் நீங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக எந்த அரசியல் கட்சி இங்க அரசியல் கட்சி நடத்தல. புரிஞ்சுக்குங்க, எந்த அரசியல் தலைவரும் நீங்க வெற்றி பெறுவதற்காக அரசியலில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை அழிப்பதுதான் அவர்களுடைய தர்மம். அதிமுக தர்மம் எதுமா? விஜய் வீழ்த்துவது. திமுக என்கிட்ட 2.5 வருஷம் கேட்ட ஒரு கட்சி இருக்கவே கூடாதுன்றதான் அதிமுக கொள்கை. நேத்து போய் நீங்க அதிமுகவும் பாஜகவும் பொருந்தா கூட்டணின்னு அவங்களையும் நோன்றீங்க. அது பொருந்தா கூட்டணியா பொருந்துற கூட்டணியான்றதை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். முதல்ல நீ இருக்கக்கூடாதுன்றதை அதிமுக நினைக்கணும். அதாவது திரு விஜய் அவர்கள் இப்போதான் அரசியலுக்கு வராரு. அவருக்கு சில ஆலோசனைகள் நீங்க சொல்றீங்க சார். அதிமுக நட்பு சக்தியா வச்சுக்கோங்க, அவங்கள அட்டாக் பண்ணாதீங்க, குறைஞ்சபட்சம் கொஞ்ச நாள் சர்ப்ரைஸ்ல விடுங்க அப்படின்ற மாதிரி தகவல்களை சொல்றீங்க. இப்போ அத மாதிரி அதிமுகவை எப்பெல்லாம் அட்டாக் பண்றாரோ திரு விஜய் அவர்கள், நாளைக்கு சவுக்கு சங்கர் கதற போறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்களெல்லாம் பேசுறாங்க சார். இதை எப்படி பாக்குறீங்க சார்? அவர்களது அரசியல் பக்கம் அவ்வளோதாம்மா. நான் ஏம்மா கதறேன்? அதிமுகவை இப்போது நீங்கள் எதிரியாக்க வேண்டிய தேவையில்லைன்றேன். உங்களோட செல்வாக்கை வளர்ப்பதற்கு நீங்கள் 2 ஆளும் கட்சிகளை தாக்கினால் போதும். அதிமுகவை இப்போ ஏன் எதிரியாக்கணும்? இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லைன்றேன். அதிமுக கூட கூட்டணி இல்லைன்றத நீங்கள் முடிவு பண்ணாலே முடிஞ்சு போச்சு இல்லையா? வேற யாராவது கழுத்தில் கத்தி வச்சு உங்களை கூட்டணிக்கு போன கட்டாயப்படுத்த முடியுமா? முடியாது. அப்போது இப்போதே ஏன் அந்த சஸ்பென்ஸை உடைகிறீங்க? அவர் சொல்றதுலேயே ஒரு முரணா இருக்கு சார். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் சார் அதிமுக விமர்சிக்க வேண்டிய தேவை? ஏன்னா இவரே வளர்த்து விடுற மாதிரி இருக்குல்ல சார். அது அதிமுகவையும் நான் விமர்சிக்கிறேன், திமுகவையும் நான் விமர்சிக்கிறேன். ஸோ மக்கள் எனக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும். எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. 3வது இடத்துக்கு தான் அதிமுக போட்டி போடுதுன்றதை அவர் கன்வே பண்ணுறார். சரியா? ஸோ இவர் அதிமுக கூட கூட்டணி இல்லை என்றாலும் அதை டிசம்பரில் சொல்லலாம் என்கிறேன் நான். நேற்று நீங்கள் அதிமுக பிஜேபி கூட்டணி பொருந்தா கூட்டணின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அவங்களும் உங்களை தாக்குறாங்க, திமுகவும் உங்களை தாக்குவாங்க. ஒரே நேரத்தில் இந்தியா சீனா கூடயும் பங்களாதேஷ் கூடயும் பாகிஸ்தான் கூடயும் சண்டை போட முடியுமா? அதான் சார், இதை மாதிரி சிறந்த அறிவுரையை கொடுத்தா அவங்க ஏத்துக்கிற மனப்பக்குவத்தில் இல்லையோ திரு விஜய் முதற்கொண்டு? ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்குங்க, ஏற்றுக்கலைன்னா போங்க. நமக்கு என்னமா வந்துச்சு? ஒரு பார்வையாளராக, ஒரு அரசியல் நோக்கராக இருப்பதை பதிவு செய்கிறோம்.
அது உங்கள் விருப்பம், உங்கள் கட்சி. அவரும் ஒரு ஃபேன் பாய்ஸை தான் சார் விரும்புகிறாரு. ஆதவ் போன்றோ ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்களுடைய அறிவுரையை தான் விரும்புகிறாரு. அப்போ அதன் மூலமாக இப்படியான இழப்புகள் நேரும் போது மனசுக்கு கவலையாக இருக்குது. ஃபேன் பாய்ஸோட ஆலோசனையில் நடக்கும் கட்சி எப்படி பரிமளிக்க போகிறது என்பதை 2026 தேர்தல் நமக்கு உணர்த்தும். அடுத்த கட்டமாக என்ன முன்னெடுப்பு எடுக்க போகிறார் சார்? உங்களுக்கு எதுவும் தகவல் வந்துச்சா சார்? இல்லை, இப்போதைக்கு அவர்கள் யோசிக்கும் நிலையிலேயே இல்லை. என்ன சிக்கல்னா, அடுத்து அவர் பிரச்சாரம் செய்ய அனுமதி கேட்கும் இடங்களில் அனுமதி மறுக்கப்படும். காவல்துறை இனிமேல் வசதியாக போச்சு திமுகக்கு. எங்கே பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டாலும் ரிஜெக்டட். அதை எடுத்துகிட்டு விஜய் என்ன பண்ணுவார்? கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு மட்டும் என்ன சொல்லும்? அப்போ போய் விஜய் ரசிகர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள், இப்படி நடந்தது, இவ்வளோ உயிரிழப்புகள்னு இந்த பட்டியலில் நீதிமன்றத்தில் கொடுப்பாங்க. கோர்ட்டு என்ன சொல்லுவாங்க? நீதிபதி காட்டமாக ஏதாவது சொல்லுவார், அதை உடனே மீடியாக்கள் பெருசாக பேசும். கோர்ட்டும் ரிஜெக்ட் பண்ணோம். அவங்களுக்கு உயிர் தான் முக்கியம், பிரச்சாரம் முக்கியம் கிடையாது. அப்புறம் என்ன பிரச்சாரம் முக்கியமா? அதோட உயிரை விட சொல்லுப்பா. இல்லை சார், உயிர் தான் சார். உச்சநீதிமன்றம் போவீங்க, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும்? அப்போது நெருக்கடி இல்லாத மைதானங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க, பிரச்சாரமும் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ இது உங்களுக்கு ஒரு சேலஞ்சு. விஜயோட அரசியல் பிரவேசத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால். இதிலிருந்து நீங்கள் எப்படி சாமர்த்தியமாக எழுந்து வருகிறீர்கள் என்பதை பார்க்கத்தான் போகிறோம். சரி சார், இன்றைய அரசியலில் அந்த துயர சம்பவத்தை பற்றி எப்படியெல்லாம் நடந்துச்சு பல கோணங்களில் நம்ம அலசி ஆராய்ஞ்சோம் சார். தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி. இன்னைக்கு விடுபட்டு போன செய்திகளெல்லாம் சேர்த்து நாளைக்கு பேசுவோம். இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவாக இந்த துயர சம்பவத்தில் இறந்தது குறித்தும் இந்த துயர சம்பவம் குறித்தும் விரிவாக விவாதிக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இன்றைக்கி மீதி அனைத்து செய்திகளையும் நாளை ஒத்தி வைத்து விட்டோம். மீதமுள்ள செய்திகள் எல்லாவற்றையும் நாளைக்கு பேசுவோம். நன்றி.